ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். வின்னர் படத்துல வடிவேலு அவர்களோட ஒரு ஃபேமஸான காமெடி ஒன்று வரும். அந்த காமெடியில வந்து தான் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, வாயை விட்டுட்டு திரும்பி பார்த்து எங்க ஒரு பையனையும் காணோம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவார். அந்த காமெடி மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசியலில் ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சல்லி சல்லியாய் உடைந்த திமுக கூட்டணி என்னாச்சு, எப்படி ஆச்சு? தேர்தலுக்கு முன்னாடி 26 கட்சிகள், சாதி சமூக அமைப்புகள்னு ஒரு பெரிய பட்டாளமே தலைவரே தளபதியே அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய பின்னாடி போய் கெத்தா நின்னாங்க. ஆனா இப்போ இங்கே பாருப்பா, வண்டியில 4 சீட்டு தான் இருக்கு, அதுல 2 பேர் தொங்கிட்டு வராங்க அப்படின்ற நிலைமைக்கு திமுக கூட்டணி சுருங்கி 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 ரொம்ப சின்னதாயிடுச்சு. லேட்டஸ்டா இப்போ வைகோ அவர்களுடைய மதிமுகவும் டாடா காமிச்சிட்டு வெளில வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியில வந்த வைகோ அவர்கள் சும்மா வரல. முதல்வர் விஜய் அவர்களை பத்தி குதிரை பேரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வெடிகுண்டை அப்படி போற போக்கில் தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு. அது என்ன வெடிகுண்டு? திமுக கூட்டணி ஏன் இப்படி நாளுக்கு நாள் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு? தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரலாம். சென்னையின் எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் வளாகத்தில் சனிக்கிழமை, அதாவது ஜூன் 27, 2026 அன்னைக்கு கட்சியின் உயர்நிலை குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் விறுவிறுப்பாக நடந்துச்சு. அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ, பொருளாளர் செந்திலதிபன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சதும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அதிரடி தீர்மானம் வெளியாச்சு. நாங்க திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுறோம் அப்படின்னு மதிமுக அறிவிச்சிருக்காங்க. வரவிருக்கும் அரசியல் சூழல் மற்றும் கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்களை கருத்துல கொண்டுதான் இந்த முடிவு எடுத்ததா கட்சி வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். அதிமுகவை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு பின்வாசல் வழியா சில வேலைகள் நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல நாங்க எப்படி அதை ஆதரிப்போம்? இதனாலதான் நாங்க கூட்டணி விட்டு விலகுறோம் அப்படின்னு மொத்தம் 23 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. கூட்டணி மாறுறதெல்லாம் ஓகே, ஆனா மதிமுகவுக்கு உள்ளேயே ஒரு பெரிய உள்கட்சி பூகம்பம் வெடிச்சிருக்கே, அதை கவனிச்சிங்களா? ஆமாங்க, மதிமுகவோட இந்த முக்கிய கூட்டத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைகோ அவர்களுடைய மகனும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ இந்த கூட்டத்தில் பங்கேற்கவே இல்லை. உயர்நிலை குழு, பொதுக்குழுன்னு 2 கூட்டத்தையுமே அவர் கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிருக்காரு. கட்சி தலைமைக்கும் துரை வைகோவுக்கும் இடையே நீண்ட நாட்களா கருத்து வேறுபாடு இருந்து வரதா அரசியல் வட்டாரங்களை ஏற்கனவே டாக் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் கூட்டத்துக்கு வராதது அதை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குன்னு சீனியர் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மதிமுகவுக்கு இருக்கிறதே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் தான். முதலாவது சீர்காழி தொகுதி உறுப்பினர் செந்தில் செல்வன். அவர் ஏற்கனவே நான் கட்சியிலிருந்து விலகி திமுகவிலேயே தொடர போறேன்னு சொல்லிட்டாரு. 2வது கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன். இவரும் இந்த முக்கிய கூட்டத்தில் பங்கேற்கல. நான் எம்எல்ஏவாக தொடருவேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாரு. அதாவது தலைவரான வைகோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஆனா அவருடைய சொந்த கட்சி எம்பியும் எம்எல்ஏக்களும் அவர் பேச்சை கேட்கிற நிலைமையில கூட இல்ல. இது மதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய கடுமையான உள்கட்சி குழப்பத்தை வெளிச்சம் போட்டு வெளியில காட்டியிருக்கு. ஓகே, இதை பார்த்துட்டோமா? இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். திமுக கூட்டணிக்கு என்னதான் ஆச்சு? சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைமையிலான கூட்டணியில அரசியல் கட்சிகள், சாதி மற்றும் சமூக அமைப்புகள்னு மொத்தம் 26 அமைப்புகள் கெத்தா எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆனா தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி படிப்படியா சுருங்கி இப்போ ரொம்பவே வீக் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற தமிழ்நாட்டினுடைய முக்கிய வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாம் மெல்ல மெல்ல திமுக கூட்டணி விட்டு விலகி இப்ப தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளுங்கட்சியான விஜய் அவர்களுடைய டிவிகே, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பக்கம் போயிடுச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே வேல்முருகனின் தாவாக்காவும் போயிட்டாங்க. சரி, அப்போ இப்போ திமுக கூட்டணியில யார் யார் தான் இருக்காங்க அப்படின்றத ஒரு லிஸ்டா பார்த்துடலாமா? தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம், அப்புறம் எஸ்டிபிஐ, இவங்களாம் தான் இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ திமுக கூட இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்குன்னு தமிழ்நாட்டில் தனியா பெரிய சொந்த வாக்கு வங்கி எதுவுமே கிடையாது. வைகோவினுடைய மதிமுகவும் போனதுக்கு அப்புறம் திமுக கூட்டணி இப்போ ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, கூட்டணி மாறுறது உடையறது அப்படின்றதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கூட்டணியிலிருந்து வெளில வந்த வைகோ அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது முதல்வர் விஜயனுடைய இமேஜையே டேமேஜ் பண்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. வைகோ அப்படி என்னதான் சொன்னார்? அவர் சொன்ன விஷயம் இதுதான். மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சா இடைத்தேர்தல் வரும். அப்படி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நானே, அதாவது முதல்வர் விஜய் அவர்களே நேரடியா வந்து அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாராமா. அவங்களோட வெற்றிக்கு நான் 100% உத்தரவாதம் அளிக்கிறேன்னு முதல்வர் விஜய் என்கிட்ட உறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு வைகோ சொன்னாரு. இதை நான் எங்களுடைய கட்சி எம்எல்ஏ செந்தில் செல்வன் கிட்ட சொன்னப்போ அவர் பதிலே சொல்லாம திமுக பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுங்கட்சி தலைவர் அல்லது முதல்வர் இன்னொரு கட்சி தலைவர் கிட்ட போய் உங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, அவங்களை ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு நேரடியாவே பேசுறது எந்த விதத்துல நியாயம்னு திமுகவினர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தாவேக அரசு சோஃபா மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வைகோ அவர்களுடைய இந்த பேச்சு விஜய் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபடுறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. தாவேக
தேமுதிக தொண்டர்களே இப்போ வைகோ அவர்கள் மேல செம்ம அப்செட்ல இருக்காங்க இந்த விஷயத்தினால. மேலும் வைகோ அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது திமுகவை விட்டு வெளியில வந்தது, அந்த கூட்டணி முறிஞ்சதுக்கான காரணமா சில விஷயங்களை சொல்றாரு. ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காலங்காலமா ஆரம்ப காலத்திலிருந்து திமுக எங்களுடைய கட்சியினர் நிறைய உழைச்சிருக்கோம். ஆனா எங்களை கண்டுக்காம இந்த தேர்தலில் 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் எங்களை அவங்க தொங்க விட்டாங்க. இப்போ வந்து புது கட்சிகளுக்குலாம் சீட்டை வாரி வாரி கொடுத்தாங்க அப்படின்னு தன்னுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தை மொத்தமா கொட்டி தீர்த்திருக்காரு. அங்க செய்தியாளர்கள் வந்து இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, திமுக மேல எவ்வளவு விமர்சனம் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருந்தோம், கூட்டணி தர்மத்தை மதிச்சு நாங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பத்தி வந்த ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனமும் இல்ல, நான் அவரை பத்தி எதுவுமே சொல்ல விரும்பல, எனக்கு அவர் மேல எந்த விதமான கோபமோ வருத்தமோ இல்ல அப்படின்றதையும் வைகோ அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, இந்த குதிரை பேர விவகாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதுல 4 பேர் உடனடியாக தாவேகாவில் ஐக்கியமும் ஆயிட்டாங்க. சி விஜயபாஸ்கரும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல தாவேகாவில் இணைய போறதா டாக் போயிட்டு இருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் மற்றும் சி விஜயபாஸ்கர் குழுவை தான் முதல்வர் விஜய் நேரில் சந்திச்சு ரகசிய ஆலோசனை நடத்தியிருந்தாரு. அந்த டீம்ல இருந்தவங்க தான் இப்போ வரிசையா ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வைகோ கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா விஜய் தான் நேரடியா பேசி அவங்க எல்லாம் ராஜினாமா செய்ய வச்சாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறி இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னாலும் கூட, வைகோ ஓப்பனாக போகிற போக்கில் உடச்சி பேசின அந்த ரகசியம் முதல்வர் விஜயனுடைய இமேஜுக்கு ஒரு பலத்தை அடியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டணி உடையுது, எம்எல்ஏக்கள் மாறுறாங்க, குதிரை பேர் குற்றச்சாட்டுகள் கிளம்புது. மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ ஒரு அதிரடியான சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வைகோ அவர்களுடைய திமுக விட்டு பிரியணும் அப்படின்ற அந்த அதிரடி முடிவும், விஜய் பற்றின அவருடைய இந்த குதிரை பேர் குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்து என்ன மாதிரியான திருப்பங்களும் கொண்டு வரும் நினைக்கிறேங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி அதிமுக வைகோ அவர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு நேரடியாக பேசி இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொல்லி அவருடைய கட்சியில சேர சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? அவர் பண்றது உண்மையாகவே சரியா? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.